மாநகரம் டைரக்டர். ஓகே. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சூழலை ஒரு சிம்பிள் பிளாட்ல எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் ப்ரெசென்ட் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரரான ஒருத்தர். மாநகரம் படம் மூலமாக அது நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். அவரோட ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும் லோகேஷ் அவர்களை. எஸ்யு அருண்குமார் 23 வயசில் பண்ணையாரம் பத்மினியும் பண்ணார். ஸோ அப்படி ஒரு 60-65 வயசுக்கு உண்டான அழகான காதலையும் அன்பையும் வெளிப்படுத்துறதுக்கு அந்த பக்குவம் வந்து எப்படி அவர்கிட்ட கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன ஆக்ஷன் த்ரில்லர் படம் அவர் எடுத்தாலும், சேதுபதி ஆக்ஷன் படமாக இருந்தால் கூட, ஒரு போலீஸ் பற்றின படமாக இருந்தால் கூட, ஃபேமிலி அட்டாச்மெண்ட் அண்ட் ட்ராமா அண்ட் டயலாக்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அவரோட ப்ரெசன்டேஷனில். புஷ்கர் அண்ட் காயத்ரி மேம் தான் வாழ்கிற இடத்த ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் 2 பேரும். சென்னை அவங்களோட பெரிய பேஸ். அவங்க லவ் பண்ணுவாங்க. அவங்க படித்தது ஃபாரினாக இருக்கலாம், எங்கே வேணால் போயிட்டு வரலாம். ஆனால் அவங்க எங்கே போனாலும் உடனே வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிற இடம் சென்னையாக இருக்கும். அந்த சென்னையை எந்த வகையெல்லாம் அவங்களால கலர்ஃபுல்லாக காட்ட முடியும், எத்தனை மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப அழகாக பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர்ஸ்லேருந்து எடுத்துப்பாங்க. யார் சொன்னாலும் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு தேவை அந்த அழகு குறையக்கூடாது.